ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ அல்லது உனது பணத்திலோ அல்லது உனது அறிவிலோ அல்லது உனது புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது. அதே சமயம் குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகிற மனுஷங்களா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டுடணும். இல்லைன்னா மறுபடியும் உன்னை தான் காயப்படுத்தும். இந்த உலகில் நீ நிம்மதியா வாழ எளிய வழி, யாரையும் நம்பாத, எதிலையும் அதிகமா எதிர்பார்க்காத. அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். ஆனா அப்படி இருக்க பழகிட்டேன்னா நிம்மதி உன்னை தேடி தானா வரும். எதிரிகள் எதிரில தான் இருப்பாங்க. நாமளும் எச்சரிக்கையா இருக்கலாம். ஆனா துரோகிகள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. எச்சரிக்கையா இருக்கவே முடியாது. எப்பவும் உன்னை சுற்றிய விஷயத்துல மட்டும் விழிப்புணர்வு மிக அவசியம். மனுஷங்களை அவங்களது துயர காலங்கள்ல நேசிக்கணும். அந்த நேசம்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. ஒவ்வொரு நாளும் நீ பயன்படுத்தாத திறமை அதனுடைய ஆற்றலை எழுந்து கொண்டே இருக்கும். கடவுளை வேண்டி விட்டு கட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா உன்கிட்ட கல்வியும் வராது, காசும் வராது. கடுமையான துயர் தான் வரும். உன்னோட கடமைய நீ செய்துதான் பாரு. பலனை மட்டும் எதிர்பார்க்காத, அது என்னோட வேலை. இந்த பொற்காசுகளை தொட்டு வந்து இந்த பதிவை கேட்ட உனக்கு விநாயகரோட அருளால இன்னும் 3 நாட்கள்ல உன் தேவையை பூர்த்தி செய்யும் பணம் உன்னோட கைக்கு வரும். இது எனது சத்திய வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.